Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதிய இயக்கம் கட்சி தொடங்குவதாக அறிவித்திருக்கிற அண்ணாமலை சென்னை திரும்பிய நிலையில் அவருக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். நாகராஜன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஜோ மகேஸ்வரன். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், அதே போல தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பதவி வகித்த அண்ணாமலை இன்று அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து குறிப்பாக கட்சியினுடைய தலைமையிடம் கடந்த 2 தினங்களாக அவர் டெல்லியில முகாமிட்டிருந்ததை பார்த்திருந்தோம். குறிப்பா கட்சியினுடைய தலைமை நிதின் நபீன், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரெல்லாம் சந்திச்சு பாஜகவிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமான அந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருந்தாரு. அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக இன்றைய தினம் நிதின் நபீன் ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்த கட்சியினுடைய, அதாவது பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் தன்னுடைய அறிக்கை மூலியமாக இன்றைய தினம் உறுதிப்படுத்தியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அண்ணாமலையுடைய வருகையை எதிர்பார்த்து அவருடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் காத்திருந்தார்கள். இன்னைக்கு மாலை 7:30 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையத்திற்கு டெல்லியிலிருந்து புறப்பட்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அவர் வந்திருக்கிறார். 7:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்துல லேண்ட் ஆனோனையே அவருடைய ஆதரவாளர்கள் ஏராளமானோர் அண்ணாமலையை வரவேற்பதற்காக சென்னை விமான நிலையத்துல குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக அண்ணாமலை வருகைக்காக காத்திருந்தவர்கள் அப்படின்னு சொல்றதை விட அவர் புதிதாக அவருடைய புதிய பயணம், அதாவது அரசியல் பயணமாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இயக்கமாக இருந்து வரக்கூடிய மாதங்கள்ல கூடிய விரைவிலே அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடிய விதத்துல கட்சியாக உருமாறக்கூடிய அந்த பயணம். அப்ப அந்த பயணத்துல தங்களை உட்படுத்திக்காக விருப்பத்துல இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் சொன்னோம். அந்த ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னை விமான நிலையத்துல குவிந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ணாமலை அப்படிங்கிறவரு குறிப்பா IPS அப்படின்ற ஒரு பயணத்துல இருந்து அரசியல் பரிமாணத்துக்கு திருமணத்துல இருந்து மிக பரபரப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் நிலவுது. குறிப்பா அவர் பாரதிய ஜனதா கட்சியில டெல்லியில போய் அப்போது இருந்த மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் அப்போ இருந்த கட்சி தலைமையோட சேர்ந்து இணைந்திருந்த அந்த விஷயமும் சரி, அதுக்கு அடுத்தபடியாக அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்றது, என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தினது, அதற்கு பிறகாக DMK ஃபைல்ஸ், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் முன்னாள் MP, அதே போல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோருடைய முக்கிய ஆவண கோப்புகள், ஊழல் சம்பந்தமான ஆவண கோப்புகள், டெண்டர் சம்பந்தமான முறைகேடு ஆவணங்கள் உள்ளிட்டவையெல்லாம் DMK ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்டிருந்தாரு. இதெல்லாம் அண்ணாமலையினுடைய அந்த பொலிட்டிக்கல் கரியர்ல குறிப்பா பாஜகவில மிக பெரும் பேசு பொருளானது. இதனாலேயே அதிகப்படியான இளைஞர்கள் அவரை ஏற்றுக்க ஆரம்பிச்சு அதே போல அவர் பின்பற்றக்கூடிய சூழல் அப்படின்லாம் இருந்தது. அதே போல ஒவ்வொரு முறை அண்ணாமலையினுடைய செய்தியாளர் சந்திப்பு நிகழும் பொழுதும் எப்போது அண்ணாமலை குறிப்பிட்ட சில விஷயங்களை, எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை, அதே போல எதிர்கட்சி, அதே போல ஆளும் கட்சி உள்ளிட்டோர் மீதான நியாயமான விமர்சனங்கள் வைப்பார் அப்படிங்கிற மாதிரியான பல கியூரியாசிட்டி மிகுந்த விஷயங்களை எல்லாரும் எதிர்நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கான ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பெருகுச்சு. அதுக்கு அடுத்தபடியாகவே குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக 11% வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருந்தது. எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு அப்புறமா அது நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரதிபலிப்பை கொண்டு வந்து பாஜகவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது பெரிதளவுல தமிழ்நாட்டுல பெருகி இருந்துச்சு. அதற்கு பிறகாக சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் குறிப்பாக அண்ணாமலையினுடைய பயணம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும்ன்றத கடந்த ஒரு ஆண்டாவே தெளிவுபடுத்திட்டு வர்றதா அவர் சொல்லியிருந்தார். அதாவது கடந்த டிசம்பர் மாதமே கட்சியிலிருந்து விலகி தன்னுடைய தனி பாதையில பயணிக்க இருப்பதா அண்ணாமலை தெரிவித்திருந்தாரு. இருந்தாலும் கட்சி தலைமை இந்த விஷயங்கள், அதாவது
கட்சியில தொடரணும். மே மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே இந்த விஷயங்கள், குறிப்பாக கட்சியில இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் விவகாரமான எல்லா விஷயங்களையும் முடித்து கொடுக்கணும்ன்ற மாதிரியான ரெக்வஸ்ட் வச்சிருந்த பேர்ல அவர் தொடர்ந்து இருந்ததாகவும் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மே 4ஆம் தேதிக்கு பிறகாக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் நிற்கலன்னு சொல்லி கேள்வி எழுப்புறது கூட அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அப்ப இந்த மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா அண்ணாமலையுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தப்ப கட்சி தொடங்க போறாரு அண்ணாமலை, இயக்கமாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. கடைசியா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தான் டெல்லி பயணமும் அமைந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக டெல்லி சென்றிருந்தார். டெல்லியில குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை பார்த்திருந்தாரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்திருந்தாரு. இவர்கள் இருவரையும் சந்தித்த பிறகாக அதிகாரப்பூர்வமாக தனது ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்தாரு. பாஜகவுக்கும் தனக்குமான இணக்கம் எப்படி இருந்தது, கடந்த 6 ஆண்டுகளாக எந்த மாதிரியான ஒரு பயணம் அப்படிங்கிறது இருந்தது, பிரதமர் நரேந்திர மோடியால ஈர்க்கப்பட்டு தேசப்பற்றோட என்றும் தேச பணியில் அந்த கையெழுத்து போடக்கூடிய நிலை வரைக்குமே அவர் வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் மரியாதையின் பேர்ல, தமிழ் பாரம்பரியத்தின் அடிப்படையில அந்த ராஜினாமாவை மரியாதை நிமித்தமாக செய்ததாகவும் இன்றைய தினம் அவர் நேரலை மூலியமா 12 மணிக்கு மக்களை சமூக வலைதளங்கள்ல சந்தித்த போது கூட குறிப்பிட்டிருந்தாரு. அடுத்த கட்டமா அண்ணாமலையுடைய பயணம் அப்படிங்கிறது ராஜினாமாக்கு அடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்றதும் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபவுண்டேஷன் ஏற்கனவே ஒரு 16,000 பேருக்கு மேல இருந்தாங்க. அந்த ஃபவுண்டேஷன்ல பல பேர் அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய பயணிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரையும் இணைச்சுக்கிட்டு அதன் மூலியமா அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து அவர்களை ஒரு சிறந்த அரசியல்வாதியாக உருவாக்கி அதற்கு பிறகாக அரசியல் கட்சியை தொடங்கி வரக்கூடிய தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதற்கும் குறிப்பாக கோவையில ஏபிஜே அப்துல் கலாமுடைய பெயர்ல ஒரு பயிற்சி பட்டறையும் அவர் செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமே இந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல குறிப்பா இன்று மாலை வரைக்குமே பாக்குறப்ப கிட்டத்தட்ட 7,60,000க்கும் மேற்பட்டோர் அந்த வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல இணைச்சிட்டு இருந்தாங்க. அந்த இயக்கத்துல தங்களை இணைச்சு கொண்டிருந்தாங்க. அதே போல பாஜகவிலிருந்தும் குறிப்பாக முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் தற்பொழுது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களாகவே நாங்கள் செல்கிறோம் சொல்லிட்டு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் விலகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் பாஜக எதிர்ப்பு அரசியல முன்வைக்கல. எப்பவுமே அந்த தேச பற்று தேச பணியில தான் இருக்கேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டவாறு அவர் குறிப்பா ஒரு விஷயத்தையும் அந்த நேரலின் போது தெளிவுபடுத்தி இருந்தாரு. அதாவது நாம் யாருக்கும் எதிரி கிடையாது, எல்லாருமே வரட்டும், புது கட்சி ஆளும் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது, அதே போல எதிர்கட்சிகள் பலரும் இருக்கட்டும், அவர்களோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. அதே சமயம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் தெளிவுபடுத்தி இருந்தாரு. இன்னொரு அரசியல் கட்சி புதிதாக தமிழகத்துல உதயமாகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அதற்கான விடையும் அவரே சொல்லியிருந்தாரு. அதனால பல நல்ல கட்சிகள் இருக்கும் பொழுது, பல நல்ல விஷயங்கள் இருக்கும்போது மக்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில அந்த கட்சியை பிக் பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட நபரை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியில அண்ணாமலை ராஜினாமா செய்து டெல்லியிலிருந்து தற்பொழுது சென்னை விமான நிலையம் திரும்பி இருக்கிறாரு. சென்னை விமான நிலையத்துல அவருடைய ஆதரவாளர்கள், அதுவும் போல பாஜகவிலிருந்து விலகி இருக்கக்கூடிய முக்கிய நபர்களும் பொறுப்பாளர்களும் அண்ணாமலைக்கு தன்னுடைய மிக பெரும் ஆதரவை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்டமா அண்ணாமலை எப்போ கோவை செல்கிறார், கோவையிலும் இதே போல வரவேற்பு நிகழ இருக்கிறது. அடுத்த கட்டமாக தனது இயக்கம் சார்ந்த அந்த பயிற்சி பட்டறை சார்ந்த பல வேலைகள் அண்ணாமலை பார்க்க இருக்கிறார். முழுமையாக தன்னை அதில் உட்படுத்தி கொண்டு முக்கிய தலைவர்கள், அதாவது அவர் சொன்ன மாதிரி முக்கிய தலைவர்கள் இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு தாமும் பல தலைவர்களை உருவாக்கி கட்சியை உருவாக்கி அதற்கு பின்பாக வரக்கூடிய தேர்தலில் அவர் போட்டியிடுவதா குறிப்பிட்டிருந்தாரு. அது போன்ற நிகழ்வுகள் வரும் காலங்கள்ல வர இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணாமலைக்கான ஆதரவு, அந்த பெரும் கூட்டம் அப்படிங்கிறத சென்னை விமான நிலையத்துல நம்ம பாக்குறோம். தொடர்ந்து அண்ணாமலையுடைய பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம கண்காணிச்சுட்டும் இருப்போம். யோ மகேஸ்வரன்.